ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால் பரபரப்பாக வேலை ஓடிட்டுருக்குது. இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு, முள்ளங்கி சாம்பார், பாப்பாவுக்கு வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வாழைத்தண்டு செஞ்சிடலான்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு போட்டு வச்சுருக்கிறேன் வாழைத்தண்டுக்கு. இந்த பக்கம் காய் வந்து வாழைத்தண்டு தாளித்து விட்டுடலான்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி தாளித்து விட்டாச்சு. இந்த பக்கம் பருப்பு வெந்துட்டுருக்குது. காலையில் பாருங்கள் இந்த கிச்சன் எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. நீ சமையல் வேலை முடிய வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த இடம். அப்புறம் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால சரி இன்றைக்கி வெங்காயமெல்லாம் அவரே கட் பண்ணி கொடுத்துட்டாரு. இல்லை தாளித்து வரக்கு வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் அவரே ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வெண்டைக்காய் சாதம் கிளறதுக்காக வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கிறாரு. சரி அவர் அதை கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் சாம்பாரை தாளித்து விட்டுடலாம் அப்படின்ட்டு காயை போட்டு சாம்பார் முள்ளங்கி தாளித்து விட்டோம்னா காய் வந்துடும். பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு. அதனால் முள்ளங்கி வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு போட்டு சாம்பார் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு. இன்றைக்கி ரசம் வேணும்னு கேட்டார். சரி முடக்கத்தாங்கீரை பின்னாடி இருக்குது, பொரிச்சிட்டு வாங்க, அதை போட்டு ரசம் வச்சுக்கலாம் கொஞ்சம் தலை போட்டுன்ட்டு அதை பொரிச்சிட்ருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வாழைத்தண்டு வெந்துருச்சு. சரி அந்த பாசிப்பருப்பை போட்டு நம்ம கிளறி எடுத்து வச்சுருவோம் அப்படின்ட்டு அதையும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தலையை பொரிச்சிட்டு வந்து அவரே எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டார். தண்ணியிலெல்லாம் போட்டு வச்சுட்டார் கொஞ்சம் நேரம். அப்புறம் அதையும் போட்டு ரசத்தை அரைச்சி ரசம் தாளித்து விட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பார் கொதிக்குது, இந்த பக்கம் ரசம் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சாப்பாடு ஆற வச்சுருந்தேன். வெண்டைக்காய் வந்து சரி சாதம் கிளறி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அதையும் தாளித்து விட்டாச்சு. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றி லைட்டாக அந்த வலுவலுப்பு போகிறக்காக வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வணக்கி எடுத்து வச்சுட்டேன். இந்த வெங்காயமெல்லாம் போட்டு வணக்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு சாதம் போட்டு கிளறியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா சாப்பாடு, முள்ளங்கி சாம்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா முடக்கத்தாங்கீரை ரசம். இந்த ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் வலிக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு. அப்புறம் பாப்பாவுக்கு டிஃபனுக்காக லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் சாதம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் மதியம் சாப்பாடு. அப்புறம் நானும் ரெடி ஆகிட்டேன், அவரும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க, நானும் ரெடி ஆகி இன்றைக்கி வேலைக்கு கிளம்பி விட்டேன். ஓகே பாய்.